வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, சிவராஜ யோகம் தரும் நன்மையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. சிவராஜ யோகம் அப்படின்னா எத்தனையோ யோகங்கள் இருக்கு இல்லைங்களா? இது முதன்மையான யோகங்கள். இந்த யோகம் இருந்தானா அந்த ஜாதகருக்கு நன்மையும் அதிகமாக அதிர்ஷ்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? சரி, இந்த யோகம் எந்த கிரகத்தால் ஏற்படுது அப்படின்னு எடுத்துட்டானா, சூரிய பகவானும் குரு பகவானும் இணைவால் ஏற்படுத்தக்கூடியதே சிவராஜ யோகமாகுங்க. இந்த யோகம் முதன்மையான யோகம், நல்ல சிறப்பான யோகம். அந்த ஜாதகருக்கு இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு மென்மேல வளர்ச்சி வாய்ப்பு எல்லாம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்திலையும் சரி, எல்லா விஷயமும். ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரகாசம், ஒளி பிரகாசம். அது சூரியன் கிட்ட இருந்து தான் மற்ற கிரகங்களே ஒளி வாங்கி ஒளியை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால முதன்மையான கிரகம், ராஜ கிரகம் யாரு அப்படின்னா சூரிய பகவானே ஆவார். அப்பேற்பட்ட சூரிய பகவானோட குரு பகவான் இணைவது. இப்ப சூரிய பகவான் என்னென்ன காரகம் வகிக்கிறாரு? தந்தைக்கு காரகர், தந்தையோடைய வர்க்கம், அதாவது தந்தை வழியோடைய சொந்த பந்தங்கள்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா? தந்தையோடைய சொத்துக்கள், இது எல்லாமே இந்த சூரியனுடைய காரகத்திலேயே வந்துடும். சரிங்களா? நிர்வாக திறமை, அரசியல், அரசாங்கம், இது எல்லாமே அந்த சூரிய பகவானோட ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் காரகத்துல வந்துடுங்க, சூரிய பகவானுடைய காரகத்துல வந்துடும். சரிங்களா? அடுத்தது குரு பகவான். குரு பகவான் யாரு? குரு பகவான் தனத்துக்கு காரகர். பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, குரு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அது பொறுத்தே அந்த ஜாதகருக்கு அந்த அளவு வளர்ச்சி இருக்கும். 2ஆம் இடம், லாபஸ்தானம், 11ஆம் இடம், இதெல்லாம் பார்க்குற மாதிரி குரு பகவானும் நாம் பார்ப்போம். குரு பகவான் எந்த அளவுக்கு இருக்காரு? ஏன்னா குரு பகவான் தனத்துக்கு காரகர். ஒருத்தருக்கு தன புலங்காட்டம் எப்படி, செல்வ செழிப்பு எப்படி இருக்குன்னா, குரு நல்ல அமைப்பில் இருந்தால் இன்னும் 2ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், இந்த குருவும் நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுப்போம். அந்த மாதிரி அமைப்பில் தனத்துக்கு காரகரான குரு பகவான், புத்திர காரகர் குரு பகவான். ஏன்னா பிள்ளைகள் எந்த மாதிரி இருப்பாங்க, பிள்ளைகளுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கறணும் அப்படின்னா இந்த குரு பகவானையும் பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி காரகம் கொண்ட கிரகங்களே இந்த கிரகங்கள். அதெல்லாம் கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டானே அந்த குரு பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய காரகத்தன்மை தான். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு கொண்ட இரு கிரகங்களும், அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் ஆண் கிரகங்கள் ஆகும். சரிங்களா? இந்த இருவருமே நட்பு கிரகம் ஆகும். இந்த இருவருமே இணைந்து இருப்பதே சிவராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த காரகத்தோட சிறப்பான பலனையும் முழுமையா தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இவங்களுடைய இணைவு. சரிங்களா? ஏன்னா இருவருமே நட்பு கிரகம். இப்போ குரு அப்படிங்கிற முழு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால, சூரியன் ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால, இருவருமே இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால சிவராஜ யோகத்தை சிறப்பான முழுமையான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முதன்மையான ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பே சிவராஜ யோகம் அமைப்பாகும். சரி, இந்த இணைவு எங்கெங்க இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, சூரியனால் ஏற்படக்கூடிய காரகம் என்ன, குரு பகவானுடைய ஏற்படக்கூடிய காரகம் என்ன, அந்த கிரகத்துடைய காரகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அந்த ஆதிபத்தியுடைய பலனும் அந்த ஆதிபத்தியத்துடைய காரகம் முழுமையா அவங்களுடைய சூரிய பகவானுடைய திசையோ குரு பகவானுடைய திசையோ நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு முழுமையா கொடுக்கும். சரிங்களா? இது அப்பேற்பட்ட யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அரசியல், அரசாங்கம், செல்வாக்கு எல்லாமே மேல் நோக்கி நகரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். சரி, இவங்களுடைய இணைவு எந்த ராசிகள்ல இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, இவங்க சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து தரக்கூடிய யோகமே சிவராஜ யோகம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, மேச ராசியில இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்துல, மேச ராசி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய வீடு, மூலத்திருவோண வீடு, ஆண் ராசி வீடு இல்லைங்களா? செவ்வாய் பகவானுடைய வீடு. இந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டுல சூரிய பகவான் உச்சம் அடைவார். சரிங்களா? சூரிய பகவான் உச்சம் அடைவார். குரு பகவான் நட்பு கிரகமாகும் அந்த செவ்வாய்க்கு. அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த இருவருக்குமே இந்த நட்பு ஸ்தானம், சூரிய பகவான் உச்ச வீடு, செவ்வாய் பகவானும் இவருக்கு சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம், குரு பகவானுக்கும் நட்பு கிரகம். அப்படிங்கிறதுனால இருவருக்குமே நட்பு கிரகம், நல்ல ஸ்தானம். அப்படிங்கிறதுனால அந்த எங்களுடைய இணைவு இந்த மேச ராசியில் இருக்கும் பட்சத்துல இது சிறப்பான யோகத்தை தரும், முழுமையான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? இதுதான் நம்ம மூல நூல்களை கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. இது நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இப்போ சூரியனோட இணையக்கூடிய கிரகங்கள் வந்து அஸ்தங்கம் அடையுமே, அஸ்தங்க வக்ரம் அடையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அந்த குரு பகவான் வந்து சூரியனோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் அஸ்தங்கம் அடைந்திருந்தால் அது பாதிப்பு கொடுக்குமா, குருவுடைய தன்மை மாறுமா, மாற்றம் ஏற்படுமா, ஆதிபத்தியம் குறைபாடு ஏற்படுமா, காரகம் வந்து முழுமையாக தராதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த குருவோட, அதாவது அந்த சூரியனோட குரு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்காங்கன்னு டிகிரியை எடுத்து செக் பண்ணி பாருங்க. 9 டிகிரி வெளியே நகர்ந்து இருக்கும் பட்சத்தில் அது அஸ்தங்க தோஷத்தில் இருந்தாலும் பாதிப்பு தர்றதில்லை. சூரியன்கிட்ட இருந்து 9 டிகிரியாவது அந்த குரு பகவான் நகர்ந்து இருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி நகர்ந்து இருக்கும் பட்சத்தில் அது அஸ்தங்க தோஷத்துல இருந்து பாதிப்பு தராதுங்க, சரிங்களா. நன்மையே தரக்கூடிய. அப்படியே அஸ்தங்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. குருவை தான் அந்த சூரிய பகவான் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறனால சுப கிரகத்தை தானே அந்த சூரிய பகவான் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. குருவுடைய தன்மையை அந்த சூரிய பகவான் வாங்கிடுவாரு. அப்படி அஸ்தங்கம்னா என்னங்க, இதுதான் அந்த சூரிய பகவானுடைய எந்த கிரகத்தை அஸ்தங்கப்படுத்துறாரோ அவருடைய தன்மையும் காரகத்தையும் தானே எடுத்து தன்னுடைய திசையில தரக்கூடிய அமைப்பு, சரிங்களா. அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக இருக்கும் பட்சத்தில் இன்னும் மேல்மையான பலன் தான் கொடுப்பாரு, ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால இது வந்து பாதிப்பு தராத அமைப்பு தாங்க. சுபரை அஸ்தங்கப்படுத்துவதால ஒன்றும் பாதிப்பு இல்லை, சரிங்களா. என்ன கொஞ்சம் அது காரகத்தன்மையும் கொஞ்சம் குறையாது. சூரிய பகவானும் குரு பகவானும் லக்னத்துக்கு எப்படி இருக்காங்க அதையும் பார்க்கணும், சரிங்களா. அது பொறுத்து பலன் உண்டு, சரிங்களா. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேச ராசியில் இவங்களுடைய இணைவு சிறப்பாக இருக்கும். அங்கே செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருக்காங்க பாருங்க. இவங்களுடைய இணைவு இந்த இடத்துல இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து நீச்சமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட ஏதோ அமைப்பில் வக்கரமாகவோ இருந்துட்டால் கொஞ்சம் அவங்களுடைய திசை முழுமையான பலன் தராது. ஆனால் பலன் இருக்கும், சரிங்களா. பலன் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்க ஸ்தான பலம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அது கொஞ்சம் குறைவாக தரும். ஆனால் ஸ்தான பலத்தோடும் இவங்க இணைவு இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலனையே கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது கடகராசி. கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குரு பகவானுக்கு உச்ச வீடு, சரிங்களா. குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு எது? கடகராசி. அங்கே வந்து சந்திர பகவானுடைய வீடு. அங்கே வந்து குரு பகவானுக்கு உச்சம் அடையக்கூடிய வீடு. அதே போல் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இது நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே குரு உச்சம் பெற்று அவரோட சூரிய பகவான் இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. இதை இங்கேயும் டிகிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அடுத்தது அந்த சந்திர பகவானுடைய நிலையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இந்த சிவராஜ யோகம் கடக ராசியில இருக்கும் பட்சத்திலும் நன்மையும் யோகத்தையும் அந்த காரகத்துக்குடைய பலன்களையும் அந்த என்ன ஆதிபத்தியமோ அதுக்குண்டான காரகமும் ஆதிபத்தியம் முழுமையா அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு கிட்டும், சரிங்களா. அடுத்தது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவானுக்கு மூலத்திருகோண வீடு, ஆட்சி வீடு, சரிங்களா. சிம்ம ராசியில சூரிய பகவான் மூலத்திருகோணம் ஆட்சி அப்படிங்கிறதுனால அடுத்து அவரோட சூரிய பகவானோட குரு பகவான் இணைந்திருப்பது சூரியனுக்கு குரு நட்பு அப்படிங்கிறதுனால நட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்கேயும் சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு மிகுந்த ராஜ யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு தாங்க, முழுமையாக கிட்டக்கூடிய அமைப்பு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவானுக்கு ஆட்சி வீடு மூலத்திருகோண வீடு ஆகும், சரிங்களா. இங்க சூரிய பகவான் நட்பு வீடான குரு பகவானுடைய குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய சிவராஜ யோகமும் முழுமையான பலனையே அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க, சரிங்களா. அடுத்தது மீனராசி. மீனராசியும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இங்கேயும் சிவராஜ யோகத்தை முழுமையா தரக்கூடிய அமைப்பாகவே இந்த மீனராசியிலும் சூரிய பகவானும் குரு பகவானுடைய இணைவு சிவராஜ யோகத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இவங்களுடைய திசா காலங்கள் அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் காரகமும் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, சரிங்களா. சரி, இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னா இன்னமும் முழுமையான பலனையே கொடுக்குங்க. இந்த 5 ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்க பட்சத்தில் இந்த ஏதாவது ஒரு லக்கணத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காங்க. இந்த 5 ராசியில மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசியிலும் ஏதாவது ஒரு லக்னத்திலும் பிறந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டாயிடுங்க, சரிங்களா. இன்னும் கூடுதலான சிறப்பு அப்படின்னா விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா விருச்சக லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் 2, 5ஆம் அதிபதி, சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, இந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் அப்படிங்கிறதுனால
இந்த அமைப்பும் விருச்சக லக்னத்துக்கும் கூடுதலான சிறப்பான பலனையே கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? மெயினா பாருங்க, இந்த 6 லக்னத்துக்கும் இவங்களுடைய இணைவு இந்த ஸ்தானங்கள்ல இந்த இடங்கள் இருக்கும் பட்சத்துல முழுமையான பலன், சிறப்பான பலனை சிவராஜ யோகம் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் மற்ற லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மற்ற ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பை சொல்றேன். மற்ற ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சுக்கிர பகவானுடைய வீடான ரிஷபம், துலம், புதன் பகவானுடைய வீடான மிதுனம், கன்னி, அடுத்தது சனி பகவானுடைய வீடான கும்பம், மகரம். இந்த இடங்கள்லாம் இவங்களுடைய இணைவு இருந்தால் எப்படின்னா, அந்த ஸ்தானத்துல இவங்களுடைய நிலை என்ன, அடுத்தது அந்த ஸ்தானாதிபதியுடைய நிலை என்ன, அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களுடைய நிலை என்ன, இது எல்லாம் பொறுத்தே தான் உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில் இருக்கும் பட்சத்தை அந்த ஸ்தானாதிபதிகள் பகை கிரகங்கள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ இருக்காங்க, இவங்களுடைய இணைவு இருக்கு அப்படின்னா, இப்போ ரிஷபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிஷபத்தில் என்ன, குரு பகவானுக்கு பகை வீடு, சுக்கிர பகவான் குரு பகவான் பகை வீடா வருது இல்லைங்களா, இது பகை வீடு. அடுத்தது துலாத்தில் இருக்கும் பட்சத்தில் துலா ராசியில சூரிய பகவானுக்கு நீச்ச வீடு அப்படிங்கிற அமைப்பு, குரு பகவானுக்கும் பகை வீடு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துருதுங்களா. இது எல்லாம் அனுசரித்தே தான் பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி மிதுனம், கன்னியை எடுத்துக்கிட்டான்னா, சூரிய பகவானுக்கு நட்பு புதன் நட்பாக இருந்தாலும் குரு பகவானுக்கு பகை வீடு, கேந்திர ஆதிபத்திய தோஷ அமைப்புலாம் வந்துடுது, பாதகாதிபதி அமைப்புல அந்த ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த சுபர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வர்றதுனால இங்கேயும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா சிறப்பான பலன் இல்லை. அந்த வீட்டின் ஸ்தானாதிபதி சாரம் கொடுத்த கிரகம் எந்த நிலையில இருக்கோ அது பொறுத்து அனுசரித்தே தான் அவங்களுடைய சிவராஜ யோகா அமைப்பில் இருந்தாலும் பலன் கொடுக்கும். அதே போல மகரம் கும்பம் அப்படின்ட்டு சனி பகவானுடைய வீடு. மகரம் அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான் யாரு, கிரயாதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி. அடுத்தது சூரிய பகவான் யாரு, 8ஆம் இடத்து அதிபதி. மகர லக்னத்துக்கு மகர ராசிக்குன்னு அப்படின்னு எடுத்துட்டா லக்னமாக இருந்தாலும் சரி இது பொருந்தும். சரிங்களா? 8ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்துடுறாரு சூரிய பகவான், அஷ்டமாதிபதி, ஒரு கிரயாதிபதியா குரு பகவான் வராரு. இங்கேயும் சிறப்பில்லை, இந்த இடத்துல அமைப்பில் இருந்தாலும் சிறப்பில்லை, பாதிப்பை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது கும்பம் அப்படின்னு எடுத்துட்டா கொஞ்சம் மத்தியமையா இருந்தாலும், ஏன்னா குரு பகவான் இங்க நட்பு நிலையில வந்துடுற 2 11ஆம் அதிபதி. அடுத்தது சூரிய பகவான் 7ஆம் இடத்து அதிபதி. இது கொஞ்சம் குறைவான பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் பொறுத்து தான் அது சூரியனுடைய வலுவு கம்மியாகும், குருவுடைய வலுவு அதிகமா இருந்தா கும்ப லக்னத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன், திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல அமைப்பு, நல்ல வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, அல்லது பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பலன்களும் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களும் சிவராஜ யோகம் இந்த மாதிரி அமைப்புல பலன் கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி அமைப்புல இந்த ராசிகள்ல இது இருக்கும் பட்சத்துல, அல்லது நான் இப்ப சொன்ன மாதிரி ரிஷபம், துலம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ராசியில இருந்தாலும் அல்லது இந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, சிவராஜ யோகம் அப்படின்னு எடுத்துட்டா அவ்வளவா சிறப்பான பலன் கொடுக்காது, மத்தியமையான பலன் தான் கொடுக்குமே தவிர தன்னுடைய திசையில முழுமையான பலன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி சாரம் கொடுத்த கிரகம் அவங்களுக்கு அந்த லக்ன சுபர்களுடைய சேர்க்கை இதெல்லாம் பொறுத்து தான் பலன் அதை நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா சிவராஜ யோகம் முதல் தரமான யோகம், சிறப்பான யோகம் தருது அப்படின்னா அவங்களுக்கு நான் இப்ப மேல சொன்னேன் இல்லைங்களா, மேஷம், கடகம், சிம்மம், அடுத்தது விருச்சகத்தை கூட எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, விருச்சகம், அடுத்தது மீனம், தனுசு, இந்த ராசியில இவங்களுடைய இணைவு இருந்தாலும், இந்த லக்னத்தில் அவங்க பிறந்திருந்தாலும், மற்ற இடங்கள்ல இவங்களுடைய அமைப்பு இருந்தாலும் சிவராஜ யோக அமைப்பு சிறப்பான பலனையே தரும், யோகமான பலனையே தரும். அடுத்தது லக்னத்துக்கு மறையாம இருக்கணுங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. 6, 8, 12ல சிவராஜ யோகம் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுத்துரும், அதாவது முழுமையான பலன் தராது. ஏன்னா லக்னத்துக்கும் அவங்க மறையாம இருக்கணும். சிவராஜ யோக பலன் இருந்தாலும் அது முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கணும், சேரணும். அந்த லக்ன சுபர் யோகராகவே இருந்தாலும் இவங்க இருவருமே இருந்தாலும் அவங்க லக்னத்துக்கு மறையாம இருக்கணும். 6, 8, 12ஆம் இடத்துல மறையாம இருந்து இந்த அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்கள நன்மையும் யோகத்தையும் முழுமையா கொடுக்கும். அப்படியே 6, 8, 12ஆம் இடத்துல மறைந்தாலும் அவங்க அந்த ஸ்தானாதிபதி எந்த நிலையில இருக்காங்க, அடுத்தது இவங்களோட பார்வை இந்த கிரகத்தோடைய மற்ற கிரகங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் அனுசரித்து தான் அது பலன் கொடுக்கும். சரிங்களா? ஆனா பாதிப்பு கொடுத்தோம்னா முழுமையா கொடுக்காது. ஏன்னா இந்த லக்னத்தில், அதாவது நல்ல லக்னமான இப்ப நம்ம இந்த லக்னம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 லக்னம், அடுத்தது சிறப்பான அது விருச்சக லக்னத்தையும் சேர்த்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க சுபர் யோகர் தான். சரிங்களா? அதுக்குண்டான பலனையும் கொடுப்பாங்க. ஆனா மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால
முழுமையாக அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ சிவராஜ யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் இணைவால் ஏற்படுத்தக்கூடியதே சிவராஜ யோக அமைப்பாகும். இந்த அமைப்பில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசிகளை இந்த இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் குருவோட சூரியன் இணைந்திருந்தாலும் குரு 9 டிகிரி தாண்டி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அஸ்தங்க தோஷத்துல ஒரு முழுமையான பலன், அதாவது முழுமையான பலன் கொடுக்கும். ரொம்ப நெருங்கி இருக்காங்க அப்படின்னா மற்ற அமைப்பெல்லாம் பொறுத்து பலன் கொடுக்கும். ஆனால் பாதிப்பு அதிகமாக கொடுக்காது இந்த லக்னத்துக்கு, சரிங்களா? ஆனால் மற்ற லக்னத்துக்கு இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனை சங்கடங்கள் கொடுக்கும். ஆனால் அதுக்கும் அந்த கிரக நிலை பொறுத்து தான் பலன் இருக்கும், சரிங்களா? இப்போ சிவராஜ யோகம் அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் இணைவால் ஏற்படுத்தக்கூடியதே சிவராஜ யோக அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.